ஒரு டாஸ்க்ல 130 தோப்புக்கரணம் போட்டாருன்னு அவனுக்கு எப்படி வலிக்கும்னு அழுதாங்க ஜாக்லினும் சௌந்தர்யாவும். ஆனா ராணவுக்கு அடிபட்டு கையை கூட தூக்க முடியல, செம பெயினா இருக்குன்னு ரூம்ல வந்து உட்காந்துருக்காரு. ஆனா உள்ள உட்காந்துருக்கிற ராணவை பார்க்க கூட சௌந்தர்யா வரல. ஹவுஸ்மேட் சில பேர் வந்து பாக்குறாங்க, ஆனா அவங்க முகத்திலையும் பெருசா ஒன்றும் கவலை இல்ல. விசிட்டிங் அவர்ஸ் முடிய போகுது, நீ போய் பார்க்கலையான்னு ஜெஃப்ரி சௌந்தர்யா கிட்ட நக்கல் அடிச்சு கேட்கவும், நான் எதுக்குடா அவனை போய் பார்க்கணும்னு சொல்றாங்க சௌந்தர்யா. எனக்கு ரெட் கார்டு கொடுத்தாலும் பரவாயில்ல, ஆனா நான் தள்ளி விடல அப்படின்னு ஜெஃப்ரி சொல்றாரு. ஆனா ஜெஃப்ரி தள்ளி விட்டு தான் அவர் விழுந்தாரு அப்படிங்கிறது நமக்கு கேமரால பார்க்கும்போது தெரியுது. அருணும் கோவத்துல கேம் ஆரம்பிச்சு அரை மணி நேரம் தான் ஆகுது, ஆனா அதுக்குள்ள ஒருத்தன் அவுட் அப்படின்னு சொல்லவும் விஷாலுக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. நீ வேணா கேம் விட்டு வெளியில போ அப்படின்னு விஷால் சொல்றாரு. ஒவ்வொரு கேம்லையும் இவன் இப்படிதான் பண்றான்னு தீபக்கும் சொல்றாரு. அருணுக்கும் விஷாலுக்கும் வாக்குவாதம் உச்சத்துக்கு போகுது. இவன் உண்மையா பண்றானா இல்ல நடிக்கிறானே தெரியல அப்படின்னு சௌந்தர்யா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. கேமரால பதிவு பண்ணணும்னு அப்படி சொல்றாங்களா இல்ல எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஒரு 10 வாட்டியாவது சொல்லியிருப்பாங்க. அருணுக்கு எல்லாமே தெரியும், ஆனாலும் இவன் இப்படிதான் பண்றான், அவன் ஏதோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறான், டாஸ்கே இவன் தான் கெடுக்கிறான் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அருண் மேலேயும் சொல்றாங்க. ராணவுக்கு ஐஸ் பேக் வச்சும் பெயின் கில்லர் கொடுத்தும் வலி குறையாததுனால மறுபடியும் டாக்டர்கிட்ட அவரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ராணவ் வெளியில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு மசிலில் கிழிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. அவருக்கு கையில் கட்டு போட்டு 3 வாரத்துக்கு நீங்கள் எதுவும் விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. இப்போதைக்கு பிக் பாஸ் கேமை நிறுத்தி வச்சிருக்காரு. நாளைக்கு மறுபடியும் இந்த கேம் தொடரும்போது டீம் எல்லாம் மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம்.